என்னாச்சு மாம்? நாளைக்கு ஜானுவோட ஊருக்கு போறியா? பெரியவர் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் போலனா நல்லா இருக்காது. ஒன்னும் தேவையில்ல, அவளும் அவங்க அக்காவும் போவாங்க, நீ வீட்லயே இரு. அது இல்ல மாம், இப்ப நான் போறேன்னா அப்புறம் ஜானு ஃபீல் பண்ணுவா. நீ போனேன்னா நான் ஃபீல் பண்ணுவேன். எதுக்கு ஃபீல் பண்ணுவீங்க? உனக்கு எதுக்குடி எல்லாத்தையும் உனக்கு சொல்லணுமா? எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. எங்க ஊர்க்காரங்க எங்க ஜோடிய பாக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்பதானே நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம், உன் ஊருக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ஊருக்கு தான் போயிட்டு வந்துட்டோம்ல மாம், அப்படியே அவங்க ஊருக்கும் போயிட்டு வரோம். நீ வாய மூடுறா. அவ தானான்னு சொன்னா நீ தந்தானான்னு சொல்ற. ஆண்டி, அவ விவேக்குக்கு அந்த மாதிரி கேக் கொடுத்து வச்சிருக்கா. நீ போகணும்னு நினைச்சா என் போனத்தை தாண்டி தான் போகணும். எதுக்கு மாம் இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்ற? சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லு ப்ளீஸ். உனக்கு வேணும்னா நீ என்ன சாகடிச்சிட்டு போயிடு. நான் போட்ட சத்தியத்தை நான் பின் வாங்க மாட்டேன். ஜானு, ஜானு, ச்சே, இங்க அம்மா அங்க மனைவி நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் கஷ்டப்படுறேன். நான் எப்படி பேசின மனுஷா? நீங்க சூப்பர் ஆண்டி. குருதேவா, என்னாச்சு? அந்த குடும்பத்துக்கு வரப்போற ஆபத்தை பத்தி சொன்னியா இல்லையா? இல்ல குருதேவா, எத்தனை முறை ஃபோன் பண்ணாலும் அவங்க யாரும் எடுக்கல. அப்படின்னா நீ அவங்க வீட்டுக்கு நேரா போயிட்டு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு வா. கொஞ்ச நாள் எங்கேயுமே பயணிக்க வேண்டான்னு நான் சொன்னேன்னு சொல்லு. அப்படி பயணிச்சாங்கன்னா ஆபத்து வரும்னு சொல்லு. சரிங்க குருதேவா. லக்கி, சொன்னதை புரிஞ்சுக்கோமா. நீங்க தான் அம்மாவை புரிஞ்சுக்க மாட்டீங்கப்பா. அம்மா எனக்காக எவ்வளோ பண்ணிருக்காங்க. என்ன டெய்லியும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, என் ஹோம்ஒர்க் சொல்லி தராங்க. எனக்கு ஜுரம் வந்தப்போ கிட்ட இருந்து பாத்துக்கிட்டாங்க, ரத்தமும் கொடுத்து காப்பாத்தினாங்க. இவ்வளோ பண்ண அம்மாக்காக நம்ம அவங்க ஊருக்கு போக கூடாதா? அது இல்ல லக்கி. ப்ளீஸ் அப்பா, அம்மாவுக்காக இல்லைனாலும் எனக்காகவாவது வாங்கப்பா. எனக்கு ஊரை பார்க்கணும் போல இருக்கு. லக்கி, நீ என் பேச்ச கேப்பேல்ல? நீங்க தான் என் பேச்ச கேட்கணும். இல்லனா நான் ஃபீல் பண்ணுவேன், அழுதுருவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜுரம் வந்துடும். அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். ஏய் லக்கி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ நல்லா இருக்கணும். என்கிட்ட எதுக்காக இப்ப வந்தீங்க? உங்க அம்மா கிட்டே நீங்க போங்க. அவங்க ஊட்டுற நிலா சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஆரோர பாட்டு கேட்டுட்டு தூங்குங்க. அது இல்ல ஜானு, உங்க ஊருக்கு போக வேண்டாம்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றது? உங்களால ஏதோ பண்ண முடியாது, எனக்கு தெரியும். அதனாலதான் உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். அப்படி இருக்கதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? எதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தா உங்க அம்மா பேச்ச நீங்க கேட்க மாட்டீங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆனா அம்மா விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல. எப்பவும் நாம அம்மாக்கு விருப்பம் இல்லாத விஷயங்களை பண்ணா அப்புறம் அண்ணனும் உங்க ஊருக்கு வரல. அண்ணன் வரலன்னா அண்ணி போக மாட்டாங்க. அவங்க 2 பேரே போலனா நாம மட்டும் போய் என்ன பண்றது? நான் மாமா கிட்டயும் எல்லார்கிட்டயும் சொல்லி ஒத்துக்க வைக்கிறேன். அப்ப நீ வருவியா? அண்ணன் வந்தா நானும் வரேன். மறுபடி மாத்தி பேச மாட்டல்ல? என் அம்மா அது இதுன்னு சொல்லி ஏமாத்த மாட்டல? முதல்ல அண்ணன் இதுக்கு ஒத்துக்கணும்ல. அப்பா ஒத்துக்கிட்டாரு, அப்பா ஒத்துக்கிட்டாரு. சித்தி, ஊருக்கு வரதுக்கு அப்பா ஒத்துக்கிட்டாரு. சித்தப்பா, நானும் அப்பாவும் சேர்ந்து ஊருக்கு வரோம். அப்பா ஒத்துக்கிட்டாரு, அப்பா ஒத்துக்கிட்டாரு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் உனக்காகலாம் ஒன்றும் ஒத்துக்கல, லக்கிக்காக தான் ஒத்துக்கிட்டேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப ஓவராலாம் பண்ணக்கூடாது. பண்ண மாட்டேங்க, நீங்க வந்தா போதும். யாருக்காக நீங்க ஒத்துக்கிட்டாலும் நீங்க அங்க வரது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நீ ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சேன்ன. எப்படியோ கடைசியில அண்ணி சொன்ன பேச்சை கேட்ட. எல்லாரும் உங்கள மாதிரி இருப்பாங்களா என்ன? என் மாமாவுக்கு என் அக்காவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கரெக்ட் தானே மாமா?
அப்படி ஒன்றும் இல்லை. நான் லக்கி ரெக்வஸ்ட் பண்ணதுனால கன்வின்ஸ் ஆயிட்டேன். லக்கி ஜுன்னுக்காகவோ இல்ல லக்ஷ்மி அண்ணிக்காகவோ மொத்தத்துல ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டேன். நீங்க கூட வரீங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு மேடம். எல்லாரும் போறோம். ம். முதல்ல எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காஃபி கொண்டு வாங்க. ம். கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அந்த லக்ஷ்மி ஊருக்கு நம்ம எப்படி போவோம் ஆண்டி? போயிட்டோம்னா அந்த அக்கா தங்கச்சிங்க நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம போறது அவங்களுக்காக இல்ல. நீ மித்ராக்காக போகணும், நான் என் பையன் விவேக்காக வரணும். நீ போகலன்னா லக்ஷ்மி மித்ரா கிட்ட ரொம்ப நெருங்கிடுவான். நான் வரலன்னா என் அன்பு மருமக இருக்கால, என் பையனை முழுசா அவளோட முந்தானைக்கு கட்டிப்பா. அப்படின்னு நம்ம கேரக்டர்ஸா நம்மளே சாகடிச்சுக்கணுமா? இங்க பாரு மனிஷா, அருந்து போற அளவுக்கு இழுக்க கூடாது. எங்க ஏறி பேசணும்னு இல்ல, எங்க இறங்கி பேசணும்னு தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் தெரிஞ்ச ஞானி ஒருத்தன் சொன்னான், நம்ம அங்க போகலன்னா நம்மளுக்கு தானே நஷ்டம். போலாம் வா. அது இல்ல ஐயோ ஆண்டி. மனிஷா, நீ வா, சொன்னா கேளு, வா. என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா மேடம், நாளைக்கு மித்ரானந்தன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க லக்ஷ்மியோட ஊருக்கு போறாங்க. இந்த பையனும் லக்ஷ்மிக்கு ஒரு கெட்ட கனவா இருந்துடணும். அவளோட லைஃப்ல இது ஒரு பிக்கஸ்ட் டிசாஸ்டரா இருக்கணும். அப்படின்னா உன்னுடைய எண்ணம் இந்த ஜேர்னில லக்ஷ்மிய போட்டு தள்ளிடலாம்னா? லக்ஷ்மி ஒருத்தி மட்டும் கிடையாது, மனிஷா, மித்ரா, அந்த ஃபேமிலில மொத்த பேரும் சாகணும். நமக்கு எதிரியா இருக்கிற ஒருத்தரையும் நாம விடக்கூடாது. ஒட்டு மொத்த குடும்பத்தையும் அழிச்சிடணும். கஷ்டம் மேடம். அன்னைக்கு சைட்ல ஜேசிபி உதவியோட லக்ஷ்மியை மட்டும் சாகடிக்கிறதுக்கு படாத பாடுபட்டு தோத்து போயிட்டோம். குடும்பத்தில் உள்ளவங்களை சாகடிக்கணும்னா அது முடியாத காரியம் மேடம். முடியாதத முடியும்னு சொல்லி நான் பண்ணி காட்டுறேன் ஆண்டி. எல்லாரும் கிளம்பணும்னு விவேக் சொன்னா இல்லையா? இந்த பையனும் நடுவுலயே நின்னு போயிடணும். அப்படின்னா லக்ஷ்மிய சாவடிக்கிறது இல்ல, லக்ஷ்மிக்கும் மித்ராவுக்கும் நடுவுல சண்டை வந்து 2 பேரும் பிரிஞ்சிடணும்னு சொல்ற. அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதுனாலயோ பிரியறதுனாலயோ நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. அவங்க இறந்தாதான் நமக்கு ப்ராஃபிட். எதுக்கும் நல்லா யோசிங்க மேடம். அது ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஒரே நேரத்துல எல்லாரும் இறந்தாங்கன்னா கண்டிப்பா உங்க மேலதான் டவுட் வரும். என் மேல டவுட் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பஸ்ல என்னோட பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான். மித்ராவை நம்ம சொல்ற இடத்துக்கு வர சொல்லி அந்த லக்ஷ்மிய நிரந்தரமா அவ போக வேண்டிய இடத்துக்கு அனுப்பணும்னு சொல்ற, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். கேஸ் என்கொயரின்னு எது வந்தாலும் நான் அதை பாத்துக்கிறேன்.